சின்ன வயசுல இருந்து தூக்கமின்மை, உடல் சோர்வு, சத்து குறைபாடு இது போன்ற உடல் உபாதைகளால சிரமப்பட்டு நினைச்சது நடக்காம, கேட்டதெல்லாம் கிடைக்காம, வாழ்க்கையே புரியாம, எதுதான் சரியான வாழ்க்கை, எதுதான் சரியாக சம்பாதிக்கக்கூடிய முறை, எது சரியான தொழில் முறை, எது சரியான பேச்சு, எது சரியாக பழகும் முறை, எது சரியான வளர்ப்பு முறை, எது சரியான அணுகுமுறை, எது சரியான நட்பு, எது சரியான யோகம், எது சரியான தர்மம், எது சரியான ஆன்மீகம், இதெல்லாம் தெரியாம வாழ்க்கையில பல வருஷங்களா தானா போயிடுச்சு. ஏன் வீணா போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 2004ஆம் ஆண்டு அந்த சித்தருடைய பாடலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லும் மந்திர மேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இந்த பாடலின் மூலம் ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு பல ஆன்மீக ஆசான்களிடம் நேரடியாக சென்று பயிற்சி பெற்று பல ஆன்மீக மார்க்கங்களில் சேவை செய்து 2006ஆம் ஆண்டு ஆன்மீக ஆசிரியர் என்ற அந்த பொறுப்பை ஏற்று தன்னை உணரக்கூடிய, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தாரே. படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா, நடமாடும் கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈவாயில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே. அப்படின்ற அந்த பாடலுக்கு ஏற்ப இதுதான் சரியான ஆன்மீகம் என்ற அந்த உண்மையை பலருக்கும் கற்றுக் கொடுத்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருந்தேன். இது யாருக்கு புரிஞ்சதோ இல்லையோ, 2013க்குள்ள எனக்கு அந்த ஆன்மீகம் அப்படின்றது முழுசா புரிஞ்சிச்சு. ஆனாலும் வாழ்க்கையை பற்றி புரியாம, வாழ்க்கையில அடுத்த கட்டம் எப்படி பயணிக்கிறது அப்படின்றது தெரியாமல், அறியாம புரியாம உணராமல் தெளிவில்லாம குழப்பத்திலும் வாழ்ந்துட்டு இருந்திருந்தேன்னா, தெளிவு பெறுவதற்காக எத்தனையோ ஆன்மீக ஆசான்களிடம் சென்றேன். அவங்கெல்லாம் பலவிதமான ஆன்மீக நெறிமுறைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் பொதுவான நடைமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்பை பற்றி கூட போதிச்சாங்க. அதன்படி நம்ம வாழும் பொழுது நம்ம சுற்றி உள்ளவர்கள் கூட நம்மளை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் ஆக்கிடுறாங்களே. அப்ப இவங்க சொன்னது போல நம்மளால வாழ முடியாத ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. அப்ப சமூகத்திலிருந்து எப்படிடா தப்பிச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சு அது தப்பிக்க முடியாமலும் தடுமாற்றம் ஏற்பட்டதால திருமந்திரம், திருக்குறள், பைபிள், குரான், பகவத்கீதை இதெல்லாம் முழுசா படிச்சேன், சிந்திச்சேன். எனக்கான வாழ்க்கை முறையை வடிவமைத்தேன். அன்றையிலிருந்து பல வருடங்களாக இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷமா, அமைதியா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, ஆனந்தமா, கொண்டாட்டமா, தன்னிறைவா என்னாலையும் இது வாழ முடிந்ததை அனுபவபூர்வமா கண்கூடா உணர்ந்தேன். பிறகுதான் யோசிச்சேன், குருநாதர்னு சொல்லக்கூடிய பல பேரிடம் நம்ம போய் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தும் ஏன் இப்ப இருக்கிற வாழ்க்கைய, என்னுடைய சொந்த வாழ்க்கைய வாழ முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிந்தித்தேன். பிறகுதான் புரிஞ்சது, அவரவர் தங்களை தாங்களே சரியாக புரிந்து கொண்டு வாழாமல் அடுத்தவங்க மேன்மையானவங்க, அடுத்தவர் அவர் மகான், அவர் குரு அப்படின்னு தன்னை உணராம, தனக்கு என்ன தேவை அப்படின்றத புரிந்து கொள்ளாமல், தன் மதிப்பை தானே உணராமல், தன் சுயத்தை உணராமல், அடுத்தவரை போற்றி புகழ்ந்து உயர்வாக நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில தான் முழுமையாக தன்னிறைவாக வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிக்காமலே இறந்தே போய்விடுகிறார்கள் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றி அதுல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டுமானால் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே மருத்துவராக வேண்டும்.
ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஞானம் பெறணும். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே குருவாக வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் முக்திக்கான பாதையில் தன்னைத்தானே வழிநடத்திக் கொண்டு சிறப்பாக பயணிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடும் குறிக்கோளோடும் லட்சியத்தோடும் ராஜரிஷி ஞான மையம் அப்படின்ற வாழ்வியல் கல்வி மையத்தை உருவாக்கி உடல் நலத்திற்காக இயற்கை மருத்துவம் அப்படின்ற பயிற்சி வகுப்பும், மன அமைதிக்காக தியான சிகிச்சை என்ற பயிற்சி வகுப்பும், வாழ்க்கையை பற்றிய தெளிவு பெறுவதற்காக ஞான வாழ்வு என்ற பயிற்சி வகுப்பும், உறவுகளை சரியாக கையாள்வதற்காக பிறரோடு பழகும் கலை என்ற பயிற்சி வகுப்பும், நிம்மதியா நிறைவா வாழ்வதற்காக ஞான முக்தி என்ற பயிற்சி வகுப்பும், இறைவனை பற்றிய தெளிவான அறிவை பெறுவதற்காக கோளறு வாழ்க்கை என்ற பயிற்சி வகுப்பும், முக்தியினுடைய நேரடி அனுபவத்தை பெறுவதற்காக வாழ்வியல் விபசனா என்ற பயிற்சி வகுப்பும், வாழ்வியல் தர்மம், ஆன்மீக தர்மம் இதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு தரமான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக கீதை காட்டும் பாதை என்ற பயிற்சி வகுப்பும், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான மனத்தடை, பொருள் தடை, வாழ்க்கை தடை, ஆன்மீக தடை இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் அப்படின்ற பயிற்சி வகுப்பும், ஆன்லைன் மூலமாகவும் நேரடி வகுப்பாகவும் தேவைப்படுறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆலோசனையாகவும் பல வருடமாக நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமா, மகிழ்ச்சியா, அமைதியா, நிம்மதியா, ஆனந்தமா, கொண்டாட்டமா, தன்னிறைவா வாழணும்னு அந்த நோக்கம், ஏக்கம் இருக்கிறதோ எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.